நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ராஷித் மல்கத்தேன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். பாகிஸ்தான் வான்பரப்புக்குள் ஊடுருவி இந்திய விமானங்கள் குண்டுவீச்சு, எல்லை பகுதியில் பதற்றம். போதைப் பொருள் பாவனையாளர்கள் பற்றிய முழுமையான விவரம் தேசிய மட்டத்தில் திரட்டப்படும். போதைப் பொருள் தொடர்பை தேடி இலங்கை உயர்மட்ட போலீஸ் குழு ஷீசெல்ஸ் விஜயம். ஜனநாயகம் மீதும் அரசியல்வாதிகள் மீதும் நம்பிக்கை குறைந்தமையே வாக்களிப்பு வீதமும் குறைய காரணம் என யாழ்ப்பாணத்தில் தேர்தல் ஆணையாளர் தெரிவிப்பு. அமெரிக்க ஜனாதிபதியை சந்திக்க முன்கூட்டியே வியட்நாம் வந்து சேர்ந்தார் வடகொரிய ஜனாதிபதி. இலங்கை அணியின் முன்னாள் தலைவர் சனத் ஜெயசூரியவுக்கு கிரிக்கெட் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட 2 வருடங்கள் தடை விதித்தது ICC. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. பாகிஸ்தானின் ஆகாய கட்டுப்பாட்டு பகுதிக்குள் இன்று அதிகாலை ஊடுருவிய இந்திய விமானப்படை விமானங்கள் விரிவான குண்டுவீச்சு தாக்குதலை நடாத்திவிட்டு பத்திரமாக தமது தளம் நோக்கி திரும்பி வந்துள்ளதாக இந்திய தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் விமானப்படை பேச்சாளர் மேஜர் ஜெனரல் ஆசிப் கஃபூர் தனது ட்விட்டர் பதிவின் மூலம் இன்று காலை இதனை தெரிவித்தார். பாகிஸ்தானின் ஆகாய எல்லை கட்டுப்பாட்டு பகுதியை ஊடுருத்து பிரவேசித்த இந்திய விமானங்கள் மிக விரைவாக வான்பரப்பில் வட்டமிட்டு திரும்பிச் சென்றதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் பாகிஸ்தானின் எல்லைப் பகுதியில் உள்ள பலாகோட் மற்றும் சாக்கோடி பகுதிகளில் உள்ள ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாத இயக்க முகாம்களை தனது விமானப்படை விமானங்கள் தாக்கி அழித்துள்ளதாகவும் பெருமளவான பயங்கரவாதிகள் இதில் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இந்திய தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியிடப்பட்டன. On the 14th of February 2019, a suicide terror attack was conducted. நண்பகல் 12 மணியளவில் இந்திய வெளியுறவு செயலாளர் விஜய் கேஷவ் கௌஹாலி நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதை ஏற்றுக்கொண்டு சில தகவல்களை வெளியிட்டார். பாகிஸ்தானின் எல்லைப் பகுதியில் ஜெய்ஷ்-இ முகமது நீண்ட நாட்களாக செயற்பட்டு வருவதாகவும் அந்த இயக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு பாகிஸ்தானிடம் இந்தியா பல தடவைகள் வேண்டுகோள் விடுத்ததாகவும், ஆனால் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து உருப்படியான எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்றும் இந்திய வெளியுறவு செயலாளர் குற்றம் சாட்டினார். This non-military preemptive action was specifically targeted at the Jaish-e-Mohammed camp. அண்மையில் இந்திய கட்டுப்பாட்டு பகுதியில் 40க்கும் மேற்பட்ட இந்திய ராணுவத்தினர் கொல்லப்பட்ட பயங்கரவாத தற்கொலை தாக்குதலுக்கு ஜெய்ஷ்-இ-முகமது இயக்கமே உரிமை கோரியிருந்தது. இந்நிலையில் இந்த இயக்கம் இந்தியாவுக்குள் மேலும் சில தாக்குதல்களை தொடர்ந்து மேற்கொள்ள திட்டமிட்டிருந்ததாக இந்திய புலனாய்வு பிரிவுக்கு தகவல்கள் கிடைத்ததால் ஒரு இராணுவ போக்கற்ற முன்தடுப்பு தாக்குதலாக இந்த தாக்குதலை இந்திய விமானப்படை நடத்தியுள்ளதாக விஜய் கேஷவ் கௌஹாலி அறிவித்தார். இந்த அறிவிப்பை முடித்துக் கொண்டு அவர் வெளியேற முயன்றபோது அவரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்விகளை எழுப்பி கூச்சலிட்டனர். ஆனால் எந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியாது என கண்டிப்பாக கூறிவிட்டு அவர் அங்கிருந்து வெளியேறி சென்று விட்டார். இந்த தாக்குதல் பற்றி இந்திய ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி இந்திய விமானப்படைக்கு சொந்தமான 12 மிராஜ் ரக விமானங்கள் இதில் பங்கேற்றுள்ளன. இந்திய தளம் ஒன்றிலிருந்து அதிகாலை புறப்பட்டு சென்ற விமானங்கள் அதிகாலை சுமார் 3:58 முதல் 19 நிமிடங்கள் பாகிஸ்தானின் வான்பரப்பை ஆக்கிரமித்து வட்டமிட்டு துல்லியமாக தமது இலக்குகளை தாக்கி அழித்துள்ளன. பலாகோட், சாக்கோடி மற்றும் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டு காஷ்மீர் பிரதேசமான ஆசாத் காஷ்மீரின் தலைநகர் முசாபராபாத் ஆகிய இடங்களில் உள்ள பயங்கரவாத இலக்குகளை தாக்கி அழித்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. லேசர் கதிர்கள் மூலம் வழிநடத்தப்பட்ட சுமார் 1000 கிலோ வெடிமருந்துகளை கொண்டு குண்டுகள் இந்த தாக்குதலில் இந்திய விமானப்படையால் பாவிக்கப்பட்டுள்ளன. இலக்குகள் துல்லியமாக குறிவைக்கப்பட்டதாகவும் ஜெய்ஷ்-இ-முகமது இயக்கத்தின் பிரதான தீவிரவாதிகளுள் ஒருவரான யூசுப் அஸ்கர் தலைமையில் செயற்பட்டு வந்த அந்த இயக்கத்தின் பிரதான முகாம் முற்றாக அழிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய தரப்பில் ஊர்ஜிதம் செய்யப்பட்டுள்ளது. இந்த முகாம் அவர்களின் பிரதான பயிற்சி முகாமாக செயற்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நூற்றுக்கணக்கான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. தாக்குதல் இடம்பெற்ற கையோடு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்திய பாதுகாப்பு சபையும் உள்ளடக்கிய அவசர அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் இடம்பெற்றது.
இந்தியா முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்தவும், குறிப்பாக இந்திய விமானப்படை முகாம்களின் பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த நெருக்கடி நிலையில் இந்திய அரசாங்கம் எடுக்கும் தேசத்தின் நலன் கருதிய நடவடிக்கைகளுக்கு அரசியல் பேதங்களை மறந்து பூரண ஆதரவை வழங்கவும் இந்திய எதிர்க்கட்சிகள் கூட்டாக முன்வந்துள்ளன. இதேவேளை கடந்த சில நாட்களாக இந்தியா இந்த தாக்குதலுக்குள்ளான முஸ்தீபுகளை மேற்கொண்டு வந்தபோது, இந்தியா எங்களை தாக்கினால் நாங்கள் அதன் பிறகு என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருக்க மாட்டோம், உடனடியாக திருப்பி தாக்குவோம் என்று பாகிஸ்தான் பிரதமர் அறிவித்திருந்தார். ஆனால் இன்றைய தாக்குதல் நடத்தப்பட்ட பின் பாகிஸ்தான் மிகவும் நிதானமாகவே செயற்படுவதை அவதானிக்க முடிகிறது. பாகிஸ்தான் அமைதியை விரும்பும் ஒரு நாடு என்று பாகிஸ்தான் தரப்பில் வெளியாகியுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. और ये मसला जो आखिर में हल होगा, जिस तरह अफगानिस्तान में, ये भी डायलॉग और बातचीत से हल होगा. பாகிஸ்தானிலும் உயர்மட்ட அமைச்சர்கள் கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தற்போதைய நிலைமைகள் பற்றி அதில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளன. பாகிஸ்தானிய எல்லைக்குள் பயங்கரவாத முகாம்கள் எதுவும் செயற்படவில்லை என்றும், வெட்டவெளியிலேயே இந்திய விமானங்கள் குண்டுகள் வீசியுள்ளதாகவும், பாகிஸ்தான் விமானப்படை உடனடியாக இடைமறித்து செயற்பட்டதால் வெட்டவெளியில் குண்டுகளை வீசிவிட்டு இந்திய விமானங்கள் திரும்பிச் சென்றதாகவும் பாகிஸ்தான் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானங்கள் குண்டுகளை வீசிய இடத்தில் இப்போது குழிகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் உட்கட்டமைப்புக்கோ அல்லது உயிர்களுக்கோ எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றும் பாகிஸ்தான் ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு யுத்தம் மூண்டால் அது 3வது உலகப் போருக்கு வழிவகுக்க கூடும் என்று இந்திய ஊடகங்கள் அவசர ஆரூடங்களை இன்று வெளியிட்டிருந்ததையும் அவதானிக்க முடிகின்றது. நாட்டில் எத்தனை பேர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளனர் என்ற சரியான தகவலை திரட்டும் பணியில் போதைப்பொருள் பாவனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புனர்வாழ்வளிப்பது பற்றி ஆராய நிறுவப்பட்டுள்ள இடைக்கால அதிகார சபை ஈடுபடவுள்ளது. போதை பாவனையால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு புனர்வாழ்வளிப்பது பற்றி ஆராய விசேட அதிகார சபை ஒன்று நியமிக்கப்படவுள்ளது. ஜனாதிபதியின் யோசனையில் உருவாகியுள்ள இந்த அதிகார சபை பற்றிய சட்ட ரீதியான பணிகள் பூர்த்தியடையும் வரையில் அவசரமாக நடவடிக்கைகளை தொடர 8 பேர் கொண்ட இடைக்கால சபை ஒன்று ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால சபை அதன் முதல் பணியாக நாடு முழுவதும் எத்தனை பேர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளனர் என்ற சரியான தகவலை திரட்டும் பணியில் ஈடுபடும். இன்று இந்த சபை கூடி இதற்கான நடவடிக்கைகள் பற்றி ஆராய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் தடுப்புக்கான ஜனாதிபதி செயலணியோடு இணைந்து இந்த இடைக்கால சபை தனது பணிகளை முன்னெடுக்க உள்ளது. நாடு முழுவதும் எத்தனை பேர் எந்த வகையான போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளனர் என்ற விரிவான விவரங்கள் திரட்டப்பட உள்ளன. நாட்டில் தற்போது செயற்படும் சுமார் 14,022 சமூக போலீஸ் குழுக்களின் சேவை இதற்காக பெற்றுக் கொள்ளப்பட உள்ளது. 1 மாத காலத்துக்குள் இந்த பணியை பூர்த்தி செய்ய உத்தேசித்துள்ளதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளில் ஒருவர் தெரிவித்தார். இலங்கையில் போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் கடத்தல் என்பனவற்றை தடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபடவுள்ள போலீஸ் அதிகாரிகளை உள்ளடக்கிய உயர்மட்ட போலீஸ் குழு ஒன்று சீசல்ஸ் நாட்டுக்கு விஜயம் செய்துள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்காவின் கரையோரத்துக்கு அப்பால் இந்து சமுத்திர கடல் பகுதியில் சுமார் 115 தீவுகளை கொண்ட ஒரு தீவு கூட்டமே ஷீஷல்ஸ் ஆகும். ஷீஷல்ஸை கேந்திரமாக கொண்டு இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தல்கள் இடம்பெற்று வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து அந்த நாட்டின் போலீஸ் அதிகாரிகளுடன் இணைந்து இது தொடர்பான உண்மை நிலைகளை கண்டறிவதற்காகவே இலங்கை போலீஸ் குழு அங்கு சென்றுள்ளது. போலீஸ் திணைக்களத்தின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சஜீவ மெத்தவத்த தலைமையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் இன்ஸ்பெக்டர் சுபோதா மற்றும் விசேட அதிரடிப்படையின் சப் இன்ஸ்பெக்டர் பிரேமலால் ஆகியோர் உள்ளடங்கிய குழுவை ஷீசல் சென்றுள்ளது. பேருவலை பலப்பட்டிய கடல் பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட 231 கிலோ போதைப் பொருளுக்கும் ஷீசல்ஸ் நாட்டுக்கும் சம்பந்தம் உள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. 2778 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த போதைப் பொருள் தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மீன்பிடி படகொன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஷீசல்ஸில் இருந்து கப்பல் வழியாக கொண்டு வரப்பட்டு நடுக்கடலில் வைத்து படகுக்கு மாற்றி கரைக்கு கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருந்த போதே இந்த போதைப் பொருள் போலீசாரிடம் சிக்கியது. இது தொடர்பான மேலதிக விசாரணை போலீஸ் குழு ஷீசல் சென்றுள்ளது. இந்த நாட்டில் கொக்கைன் பாவிக்கக்கூடியவர்கள் பட்டியலில் ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினரும் உள்ளடங்குவதாக ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க புதிய தகவலை வெளியிட்டுள்ளார். தன்மேல் சுமத்தப்பட்டுள்ள வழக்கொன்றுக்காக நீதிமன்றம் சென்று திரும்பிய போது ஊடகவியலாளர்களுக்கு இன்றைய தினம் ராஜாங்க அமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நான் அப்படியான ஒரு கணக்கை சொல்லவில்லை. நான் சொன்னது அமைச்சர்கள் ஒரு சிலரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலரும், அதுவும் பெண் உறுப்பினர் ஒருவரும் அப்பட்டியலில் சேர்ந்துள்ளார். இப்பொழுது
அந்த பெண் உறுப்பினர் கொக்கைன் பாவிப்பதாக எனக்கு தகவல் தருபவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நான் அது பற்றி அறிவித்து விட்டேன். இப்பொழுது அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கின்ற அத்தனை பேரும் செய்ய வேண்டிய ஒரே வேளை நானும் புத்திக்க பத்திரனவும் சென்றது போன்று சென்று இரத்த பரிசோதனை செய்து தாங்கள் சுத்தமானவர்கள் என்று நிரூபிப்பதுதான். திரியட்ட ஹெட்டாக் செயற்திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட தகவல்கள் அடங்கிய தொலைபேசி பெயர் பட்டியல் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. திரியட்ட ஹெட்டாக் செயற்திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட தகவல்கள் அடங்கிய தொலைபேசி பெயர் பட்டியல் நேற்று ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாண முதலமைச்சர் ஈஸ்வர தேவப்பிரியவின் வழிகாட்டலுக்கு அமைய மேல் மாகாண பொருளாதார மேம்பாட்டு பணியகத்தினால் திரியட்ட ஹெட்டாக் செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. சுய தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களும் சாதாரண நுகர்வோரும் இந்த செயற்திட்டத்தின் ஊடாக ஒருவரோடு ஒருவர் தொடர்பு படுத்தப்படுகின்றனர். இதனூடாக சுய தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மிகவும் விரிவானதொரு சந்தை வாய்ப்பு கிடைப்பதோடு நுகர்வோருக்கு தமது தேவைக்கேற்ப மிக பொருத்தமான பொருட்களையும் சேவைகளையும் வழங்குபவர்களோடு மிக துரிதமாக தொடர்புகளை ஏற்படுத்த சந்தர்ப்பம் அளிக்கப்படுகின்றது. மேல் மாகாணத்தின் சகல பிரதேச செயலாளர் பிரிவுகளையும் கிராம சேவையாளர் பிரிவுகளையும் உள்ளடக்கும் வகையில் சுய தொழிலில் ஈடுபட்டுள்ள நபர்கள் பற்றிய தகவல்களை ஒன்று திரட்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட சுய தொழிலாளர்களின் தகவல்கள் அடங்கிய தொலைபேசி பெயர் பட்டியல் இதற்காக தயாரிக்கப்பட்ட விசேட கையடக்க தொலைபேசி மென்பொருள் மற்றும் இணையதளத்திலும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகத்தின் மீதும் அரசியல்வாதிகளின் மீதும் பொதுமக்களுக்கு அவநம்பிக்கை அதிகரித்ததன் காரணமாக கடந்த காலங்களில் வாக்களிப்பு வீதம் குறைவடைந்ததாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்தார். ஜனநாயகத்தின் மீதும் அரசியல்வாதிகளின் மீதும் பொதுமக்களுக்கு அவநம்பிக்கை அதிகரித்ததன் காரணமாகவே கடந்த காலங்களில் வாக்களிப்பு வீதம் குறைவடைந்ததாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்தார். இந்நிலைமையினை மாற்றி மக்கள் மத்தியில் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த தாம் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் இங்கு குறிப்பிட்டார். ஜனநாயகம் என்ற தலைப்பில் தேர்தல் ஆணைக்குழுவினால் நாடளாவிய ரீதியில் நடத்தப்பட உள்ள குறுந்திரைப்பட போட்டி தொடர்பில் யாழ்ப்பாணம் மாவட்ட ஊடகவியலாளர்களை அறிவுறுத்தும் நோக்கில் மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்தின் ஏற்பாட்டில் இன்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்களுடனான சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் மக்கள் அனைவரும் அறிவூட்டப்பட்டால் மக்கள் அனைவரும் ஜனநாயகத்தின் இந்த நாட்டில் முன்னேற்றம் பற்றி பேசுகின்ற யாரும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டை முன்னேற்றுவோம் என்ற ரீதியில் ஒன்றுபடுவதில்லை என அமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சின் மூலம் நிர்மாணிக்கப்பட்ட 169வது மாதிரி கிராம திறப்பு விழா நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பேசும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் பேசுகின்றோம் அபிவிருத்தி இவ்வளவு என்று, நாங்கள் பேசுகின்றோம் தேசிய உற்பத்தி இவ்வளவுதான் என்று, பொருளாதாரம் எவ்வளவோ வளர்ந்துள்ளது என்று பேசுகிறோம். ஆனால் அரசியல்வாதிகள் அப்படி சொல்லும் பொழுது மக்களின் வாய்களில் வருகின்ற வார்த்தைகள் என்ன? அவர்கள் சொல்வது போன்று எங்களுக்கு நடக்கவில்லை, இல்லை என்றால் தலையை ஆட்டுவார்கள் அது நடக்கவில்லை என்று. அரசியல்வாதிகள் தம்பட்டம் தட்டுவார்கள், புள்ளி விபரங்களை வெளியிடுவார்கள், அவரை விட நான் நல்லதை செய்துள்ளேன் என்று, என்னுடைய காலத்தில் இவ்வளவு வளர்ச்சி கண்டுள்ளது என்று. ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு தான் தெரியும் அப்படியொன்று நடக்கவே இல்லை என்று. யுத்த குற்றங்களுக்காக இராணுவத்தின் பக்கம் மட்டும் விரல் நீட்டுவார்கள் என்றால் ஏனைய தரப்பினர் மீதும் சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். யுத்த அபராத சம்பந்தයෙන් ආරක්ෂකංශවලට පමණක් ඇඟිල්ල දික් කරනවා නම් අනිකුත් සියලුම දෙනා සම්බන්ධයෙන්ුත් අපි ක්‍රියාමාර්ග ගන්න ඕන. யுத்த குற்றங்களுக்காக இராணுவத்தின் பக்கம் மட்டும் விரல் நீட்டுபவர்களாக இருந்தால் ஏனைய தரப்பினர் மீதும் நாம் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.
நீதியை நிலைநாட்டும் வேலையை விட்டுவிட்டு பிழை செய்தவர்களின் பிழைகளை தேடிச் சென்றால், குற்றங்களை தேடிச் சென்றால், இந்த நாட்டில் உள்ள 110% முக்கியமாக எங்கள் பாராளுமன்றத்தில் உள்ளவர்களும் நீதிமன்றங்களுக்கு செல்ல வேண்டி ஏற்படும். வடக்கிலும் கிழக்கிலும் ஏனைய பிரதேசங்களிலும் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் ஒன்றாக வாழக்கூடிய பழையதை மறந்து நாட்டை கட்டி எழுப்ப அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என அதனால் தான் பிரதமர் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்திருந்தார். அமைச்சரவையில் அங்கீகாரம் பெறப்பட்டுள்ள சில டெண்டர்கள் நாட்டின் பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவதோடு அவை சட்டத்திற்கு முரணானது என்றும் ஜனாதிபதி இவற்றை மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியின் பொருளாதார ஆய்வு பிரிவின் ஊடக சந்திப்பு இன்று கொழும்பில் இடம்பெற்றது. இங்கு பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன, විවිධ වංචා දූෂණ අක්‍රමිකතාවයන්ට ඉඩකඩ සැලසෙන නීත්‍යානුකූල නොවන කැබිනට් පත්‍රිකා අනුමත කර ගැනීමක් මේ දිනවල දකින්නට ලැබෙනවා. இன்று அமைச்சரவையினூடாக சட்ட அங்கீகாரமற்ற சில டெண்டர்கள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக கரவலப்பிட்டிய LNT சக்தி நிலையத்தில் ஒரே டெண்டரை வெற்றி பெற்ற மற்றும் தோற்ற இருதரப்பிற்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்காக அமைச்சரவையில் அனுமதியும் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது சட்டத்திற்கு முரணாக அமைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அரச பாடசாலைகளில் பணம் பெற முடியாது என்கின்ற காரணத்தினால் தெரிவு செய்யப்பட்ட தனியார் பாடசாலைகளின் கிளைகளை நாடளாவிய ரீதியில் விஸ்தரிப்பதற்கு அமைச்சரவையில் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் அனுமதியை பெற்றிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதேபோன்று மாணவர்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக டெப்கணனிகள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்காக 5 பில்லியன் பெறுமதியான டெண்டர் கோரப்பட்டுள்ளதாகவும், ஆனால் குறித்த டெண்டர் பழையது என்கின்ற காரணத்தினால் பாரிய நட்டம் ஏற்படும் எனவும் சுட்டிக்காட்டினார். எனவே இந்த 3 அமைச்சரவை அனுமதிகள் தொடர்பில் ஜனாதிபதி மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இங்கு பேசிய பொதுஜன பெரமுனவின் தவிசாளர் GL பீரிஸ், ඒ අනුව පහුගිය අවුරුදු 4 තුල දකුණු ආසියාවේ දුර්වලම கடந்த 4 ஆண்டுகளில் தெற்காசியாவில் மிக பின்னடைவான பொருளாதாரத்தை இலங்கை அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அண்மையில் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் திரைசேரியில் பணமில்லை என தெரிவித்துள்ள நிலையில் எதிர்வரும் வாரம் சமர்ப்பிக்கப்படவுள்ள வரவு செலவு திட்டத்தில் கம்பெரலிய திட்டத்தின் ஊடாக புதிய அபிவிருத்தி பணிகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அவை நடைமுறையில் சாத்தியமற்றது என தெரிவித்துள்ளார். මහා භාණ්ඩාගාරයේ සල්ලි නැහැ. මුරගහ කන්ද හා කළුගඟ ව්‍යාපෘති සඳහා 58 நாட்கள் இந்த நாட்டில் ஏற்பட்ட பின்னடைவுக்கு இப்போது விலை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என ராஜாங்க அமைச்சர் அமீர் அலி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்தை இல்லாமல் செய்ய போனதன் காரணமாக பாரிய பின்னடைவு இந்த நாட்டுக்கு ஏற்பட்டுள்ளது. 58 நாட்கள் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கவில்லை. ஜனநாயகத்தை பறித்து அதனை சீரழிக்க ஏற்படுத்த எடுத்துக்கொண்ட முயற்சியை நாங்கள் விட்டுக் கொடுக்காமல் ஜனநாயகத்தை பாதுகாக்க நாம் போராடினோம். இந்த நாட்டில் ஜனநாயகம் வாழ வேண்டும். இந்த நாட்டில் அடிமட்டத்தில் வாழும் ஒவ்வொரு குடிமகனும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் முயற்சித்தோம் என தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், இந்த அரசாங்கத்தோடு நம்பிக்கையோடு இருங்கள். கடந்த காலத்திலே நடந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். ஜனநாயக ரீதியிலே தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்தை துரத்த போய் இல்லாமல் செய்ய போனதின் காரணமாக எவ்வளவோ பின்னடைவுகள் இந்த நாட்டுக்கு ஏற்பட்டு போனது. 58 நாட்கள் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கவில்லை. அதை பறித்து அதை புதை கோண்டி குடிக்க வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொண்ட முனைப்பை நாங்கள் விட்டுக் கொடுக்காமல் இந்த நாட்டிலே பாதுகாத்த அரசியல் தலைவர்கள், இந்த நாட்டிலே ஜனநாயகம் வாழ வேண்டும். ஒரு சாதாரண குடிமகன், அடிமட்டத்திலே இருக்கிற குடிமகன் ஒரு கௌரவமான பிரஜையாக வாழ வேண்டும் என்கிற காரணத்தினால் நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள். கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் அரசியல்வாதிகள் தமது சமூகத்தை மையப்படுத்தி செயற்படுகின்ற அரசியலை போன்று தமிழர்களும் பயணித்தால்தான் தமிழ் சமூகத்தை பாதுகாக்க முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். செய்து கொண்டு பயணிக்காவிட்டால்
முஸ்லிம்கள் அபிவிருத்திக்காக போராடினாலும் எந்த ஒரு உரிமையையும் இழக்கவில்லை. ஆனால் தமிழர்கள் உரிமைக்காக போராடி உரிமையும் இல்லை, அபிவிருத்தியையும் பெற்றுக் கொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார். மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்தில் உள்ள வேப்புவெட்டுவான் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையின் வருடாந்த மெய்வல்லுநர் தேர்வு இறுதி நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், அழிந்து செல்கின்ற முதலாவது இனமாக தமிழினம் இருக்கும் என்பதை யாரும் மறக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இல்லை, நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள மாட்டோம், நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று சொன்னால் அது சுயநலம். நான் தொடர்ந்து ஒரு தியாகியாக இருக்க வேண்டும், நான் தொடர்ந்து ஒரு மக்கள் பெரிய இருக்க வேண்டும் என்பதற்காக பலரை அழித்து நான் வாழ முடியாது. எம்மை பொறுத்தளவிற்கு மாற்றங்களை அரசு அதிகாரிகளுக்கு அடிப்படை சம்பள கொள்கையொன்று போன்று ஏனைய கொடுப்பனவுகள் தொடர்பிலும் தேசிய கொள்கையொன்று அவசியம் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொடுப்பனவுகளுக்காக நீதித்துறையில் கடமையாற்றும் ஒரு பகுதியினருக்கு தளதாது கோரளவின் உத்தரவுக்கு அமைய தனியாக சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இது நிறைவேற்று மட்டத்தில் உள்ள ஏனைய அரசு அதிகாரிகளை பாதித்துள்ளதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேசிய சம்பள நிர்ணயத்திற்கு அமையவே நிறைவேற்று மட்டத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என GMOவின் செயலாளர் ஹரித் அலுத்கே தெரிவித்துள்ளார். எனவே நிறைவேற்று மட்டத்தில் உள்ள வைத்தியர்களோடு ஏனைய அதிகாரிகளும் தேசிய சம்பள அளவு திட்டத்திற்கு உட்பட்டதாக நியாயமான சம்பளம் ஒன்று கிடைக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். தற்போது புதிய ஓய்வூதிய முறைமையொன்று கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அதனை உடனடியாக ரத்து செய்து பழைய முறைமையினை அமுல்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய சம்பள கொள்கையில் இதுவரை அடிப்படை சம்பளம் மாத்திரமே உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனைய கொடுப்பனவுகள் உள்ளடக்கப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். 2006இல் தேசிய சம்பள கொள்கை ஒன்றை ஏற்படுத்துவதற்கு ஒத்துழைத்ததை போன்று ஏனைய கொடுப்பனவுகள் தொடர்பில் கொள்கை ஒன்றை ஏற்படுத்துவதற்கு தேசிய சம்பள ஆணைக்குழுவிற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயார் எனவும் தெரிவித்துள்ளார். தங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பில் சரியான பதிலொன்று கிடைக்காவிட்டால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இங்கு உரையாற்றிய சங்கத்தின் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக வாகன இறக்குமதியில் சலுகைகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் அரசு அதிகாரிகளுக்கு வாகனங்களை கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்பட்டிருந்த சலுகைகள் தற்காலிக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். රාජ්‍ය සේවක කාණ්ඩවල දීපු සීමා සහිත වතු දහසක් සහිත වාහන බලපත්‍රය අහෝසි කරනවා. එහෙම නැත්නම් తాවකාලිකව නවතනවා. හැබැයි ඒකම ඒ മന്ത്രിවරුන්ට දෙන දීමනා മന്ത്രിවරුන්ට ලබා දෙන පහසුකම් වල කිසිදාක් නතර කරන්නේ නැහැ. කොලිතා පැහැදිලි තමන්ගේ ඒ කියන්නේ අපි දැක්කා ඒක හොඳම උදාහරණය තමයි පිටිකිරි පිළිබඳ ප්‍රශ්නයක් ආවහම කතානායකතුමාම කියනවා පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු බය වෙන්න ඕනේ. අපි පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ට දෙන්න කල්කිරි. මේ රටේ ජනතාව වස බිව්වත් මේ රටේ ජනතාවට සහන නොදුන්නත් පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ට இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ரமால் சிறிவர்தன தனது பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளார். இதற்கமைய தனது பதவி விலகல் கடிதத்தை போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் LP ஜெயமணியிடம் இன்று பகல் கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போக்குவரத்து அமைச்சின் மேலதிகாரிகளின் அழுத்தம் காரணமாகவே இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ரமால் சிறிவர்தன பதவி விலக தீர்மானித்துள்ளார் என இலங்கை போக்குவரத்து பணியாளர்கள் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. பல்லின சமூகத்தவர்கள் வாழ்கின்ற அம்பாறை மாவட்டத்தில் சமாதானத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் வலியுறுத்தி நல்லிணக்க சமாதான நடைபவனி இன்று அம்பாறை நகரில் நடைபெற்றது. சமாதானமும் சமூக பணியும் மன்றத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நடைபவனியில் இம்மாவட்டத்தில் உள்ள 10 பிரதேச செயலகங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். அம்பாறை வீரசிங்கம் மைதானத்தில் இருந்து ஆரம்பமான நடைபவனி பிரதான வீதி வழியாக பயணித்து அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் பணிமனையை வந்தடைந்தது. இங்கு வருகை தந்த சமாதான பிரியர்களை மாவட்ட அரசாங்க அதிபரின் சார்பாக அம்பாறை பிரதேச செயலாளர் இலங்க ஸ்ரீவர்த்தனவும் பிரதம கணக்காளர் MIM முஸ்தபாவும் அதிகாரிகளும் வரவேற்றனர். இதன்போது ஏற்பாட்டாளர்களால் நல்லிணக்கத்தை வலியுறுத்தி அரசாங்க அதிபரின் பிரதிநிதிகளிடம் மகஜர் ஒன்றும் கொழும்பு 15 மட்டக்குழிய தாரு தக்வா கல்வி நிலையத்தில் தஹ்லீமுல் குர்ஆன் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான வருடாந்த பரிசளிப்பு விழா பிஷப் கல்லூரியின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது.
இந்நிகழ்வு கல்வி நிலையத்தின் ஸ்தாபகரும் அதன் தலைவருமான அல் ஹாஃபிஸ் அல் ஹாரி யுஸ்ரி சுபைர் தலைமையில் சிறப்பாக இடம்பெற்றது. இதன்போது தஹ்லீமுல் குர்ஆன், மனனம், கிராத் உள்ளிட்ட இஸ்லாமிய போட்டிகளில் பங்கு பற்றி வெற்றி பெற்ற 700க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்கள், நினைவு சின்னங்கள் மற்றும் விசேட திறமைகளுக்காக விசேட பரிசில்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் உதவி பொதுச் செயலாளரும் ஜம்மியத்து ஷபாப் நிறுவனத்தின் பணிப்பாளருமான தேசமானிய அஷேக் கலாநிதி MSM தாசிம் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது குர்ஆன் மனன போட்டிகளில் பங்கு பற்றிய மாணவர்களில் முதலிடங்களை பெற்றவர்களின் நிகழ்வுகளுடன் விரைவாக மன்னனம் செய்யும் ஆற்றல் உள்ளவர்களுக்கு விசேட நினைவு பரிசும் சான்றிதழ்களும். பொது போக்குவரத்து சேவைகளில் ஈடுபடும் பஸ் வண்டிகளில் ஒலிக்கின்ற பாடல்களையும் அவற்றின் சத்தத்தையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய விதிமுறைகள் விரைவில் அமுலாகும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பொது போக்குவரத்து சேவைகளில் ஈடுபடும் பஸ் வண்டிகளில் பாடல்கள் இசைக்க விடப்படும் சத்தத்தின் அளவை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் புதிய டெசிபல் மட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக மல்லிமாராச்சி தெரிவித்துள்ளார். எத்தகைய பாடல்களை பஸ் வண்டிகளில் ஒலிக்க விடலாம் என்பதை தெரிவு செய்வதற்காக கலைஞர்கள் அடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விதிமுறைகளை முறையாக அமலாக்க தவறும் நடத்துனர்களுக்கும் சாரதிகளுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற மரண தண்டனை ஒன்றை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டில் 29.43 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை கைவசம் வைத்திருந்தமை மற்றும் விற்பனை செய்தமை தொடர்பில் கைதாகிய 40 வயதுடைய நபர் ஒருவருக்கே இன்று கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. வெலிக்கடை சிறைச்சாலையில் ஜனாதிபதி தீர்மானிக்கும் தினத்தில் உயிர் பிரியும் வரை தூக்கிலிடும்படி உயர்நீதிமன்ற நீதிபதி ஷசி மகேந்திரன் தீர்ப்பளித்துள்ளார். சிகரெட் மற்றும் மதுபானங்களின் பிரசாரங்களுக்கு ஊக்கமளிக்கும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக புகையிலை மற்றும் மதுபான அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2017ஆம் ஆண்டு கஹவத்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 7 பேரில் 4 விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். வடமாகாணத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக 50 மாணவர்களுக்கும் குறைந்த அளவில் கல்வி கற்று வரும் சுமார் 248 அரசாங்க பாடசாலைகள் மூடப்படக்கூடிய அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளதாக வடமாகாண கல்வி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு மூடப்படும் பாடசாலைகளின் மாணவர்கள் அருகாமையில் அமைந்துள்ள பாடசாலைகளுக்கு மாற்றப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. கடுவலை பாலத்தின் திருத்தப் பணி காரணமாக கடுவலை பியகம வீதி இன்று தொடக்கம் மார்ச் 2ஆம் தேதி வரை இரவு 10 மணி தொடக்கம் அதிகாலை 5 மணி வரை மூடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டின் இறுதிப் பகுதியில் தெமடகொடை பெட்ரோலிய கூட்டுத்தாபன வளாகத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் அர்ஜுன ரணதுங்கவின் மெய் பாதுகாவலர் இன்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். செய்திகளில் அடுத்து சிறியதோர் இடைவேளை. யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளில் அடுத்து ஃபரீன் வித்தாஸ். வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் வியட்நாம் வந்து சேர்ந்தார். வார இறுதியில் அமெரிக்கா ஜனாதிபதியுடன் இடம்பெறவுள்ள உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவர் வியட்நாம் வந்துள்ளார். கடந்த ஆண்டு அமெரிக்கா மற்றும் வடகொரிய ஜனாதிபதிகளுக்கு இடையிலான முதலாவது சந்திப்பு சிங்கப்பூரில் இடம்பெற்றது. இரண்டாவது சந்திப்பு இவ்வார இறுதியில் வியட்நாமில் இடம்பெறவுள்ளது. வடகொரியாவிலிருந்து ஜனாதிபதி கிம் ஜாங் உன் ரயில் மூலம் வியட்நாமின் டாங்டேங் ரயில் நிலையத்தை வந்தடைந்தார். அங்கிருந்து அவர் கார் மூலம் அமெரிக்க ஜனாதிபதியுடனான சந்திப்பு இடம்பெறவுள்ள ஹெனோய் நகருக்கு செல்லுவார். டாங்டேங் ரயில் நிலையத்தில் வடகொரிய ஜனாதிபதிக்கு செங்கம்பல வரவேற்பு அளிக்கப்பட்டது. வியட்நாம் மக்களும் அங்கு கூடி நின்று அவரை மகிழ்ச்சியாக வரவேற்றனர். வடகொரிய ஜனாதிபதியும் மக்களை நோக்கி மகிழ்ச்சியாக கையசைத்தவாறே தனக்குரிய வாகனத்தை நோக்கி சென்றார். வடகொரிய ஜனாதிபதியுடன் அவரின் நெருங்கிய ஆலோசகர்களான அவரது சகோதரி மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஆகியோர் உட்பட பெருமளவான பாதுகாப்பு அதிகாரிகளும் இங்கு வருகை தந்திருந்தனர். ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் ஜவாத் ஜாரிஃப் தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்துள்ளார்.
தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அவர் தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் இன்று காலை அறிவித்துள்ளார். அரசாங்கத்தில் தான் பதவி வகித்த போது தன்னால் குறைபாடுகள் ஏற்பட்டிருந்தால் அதற்காக வருந்துவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். ஈரானுக்கும் பிரதான மேலைத்தேய சக்திகளுக்கும் இடையில் 2015ஆம் ஆண்டில் அணுசக்தி தொடர்பான இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதில் இவர் பிரதான பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஆனால் அமெரிக்கா தற்போது இந்த உடன்பாட்டிலிருந்து விலகிக் கொண்டதால் அந்த உடன்பாடு கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அரசு செய்தி சேவையான இர்னா வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் ஒருவரை மேற்கோள் காட்டி இந்த ராஜினாமாவை ஊர்ஜிதம் செய்துள்ளது. 59 வயதான ஷாரிப் அமெரிக்காவில் கல்வி பயின்றவர். அமெரிக்காவில் டென்வர் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச சட்டத்துறையில் கலாநிதி பட்டம் பெற்றவர். ஐக்கிய நாடுகள் சபையில் ஈரானின் தூதுவராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். 2013 முதல் அவர் ஈரானின் வெளிவிவகார அமைச்சராக பதவி வகித்துள்ளார். அடுத்து ஸ்போர்ட்ஸ் டைம். இலங்கையின் கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் சனத் ஜெயசூரியவுக்கு 2 வருடங்களுக்கு அனைத்து கிரிக்கெட் நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனத்தின் 2 கட்டுப்பாடுகளை மீறிய குற்றத்துக்காகவே இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரும் நட்சத்திர துடுப்பாட்ட வீரருமான சனத் ஜெயசூரிய மீது இந்த 2 வருட தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த தடை காரணமாக கிரிக்கெட் தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையிலும் சனத் ஜெயசூரியவுக்கு 2 வருடங்கள் ஈடுபட முடியாது எனவும் ஐசிசி தெரிவித்துள்ளது. ஐசிசி மேற்கொண்ட விசாரணைகளுக்காக எழுத்து மூல ஆவணங்களை பெற்றுக் கொடுக்காமை, அந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காமை மற்றும் அந்த ஆவணங்களை அளித்தல், காணாமலாக்குதல் போன்ற குற்றங்கள் சனத் ஜெயசூரிய மேல் சாட்டப்பட்டிருந்தன. ஐசிசியின் ஊழல் தடுப்பு பிரிவு சார்பில் அலெக்ஸ் ஹெல் கருத்து தெரிவித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஊழல்கள் தொடர்பில் வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு காலத்தில் ஊழல் தொடர்பான பல விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியுமானதாக இருந்ததாக அவர் தெரிவித்தார். அதேவேளை வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு காலத்தில் 11 வீரர்களும் அது சார்ந்த தகவல்களை வழங்கியதாகவும், தனிநபர் ஒருவர் மேல் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்ற பொழுது அவர் அதற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் ஐசிசியின் ஊழல் தடுப்பு பிரிவு சார்பில் அலெக்ஸ் ஹெல் கருத்து தெரிவித்துள்ளார். கொழும்பு அல் ஹிதாயா கல்லூரியின் பழைய மாணவர்கள் சங்கம் ஏற்பாடு செய்த பழைய மாணவர்களுக்கான இரவு நேர கரப்பந்தாட்ட போட்டி அக்கல்லூரி கரப்பந்து மைதானத்தில் நடைபெற்றது. யூடிவியின் ஊடக அனுசரணையில் நடைபெற்ற இந்த போட்டியில் கல்லூரியின் பழைய மாணவர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். நாடு போதைப் பொருளை நோக்கி செல்லும் நிலையில் இளைஞர்களை விளையாட்டின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்ற உன்னத நோக்கில் இந்த போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 16 அணிகளைச் சேர்ந்த 128 பேர் இந்த கரப்பந்து போட்டியில் விளையாடினர். இந்த சுற்றின் இறுதிப் போட்டியில் கிங் கோப்ராஸ் மற்றும் ஸ்டிங் எனர்ஜி அணிகள் பல பரீட்சை நடத்தின. போட்டியின் இறுதியில் ஸ்டிங் எனர்ஜி அணி வெற்றி வாகை சூடிய அதே வேளை 2ஆம் இடத்தை கிங் கோப்ராஸ் அணியும் 3ஆம் இடத்தை ஹிதாயன்ஸ் அணியும் பெற்றுக் கொண்டன. வெற்றியீட்டிய அணிகளுக்கு கிண்ணங்களும் சான்றிதழ்களும் பதக்கங்களும் பழைய மாணவர் சங்கத்தினால் வழங்கி வைக்கப்பட்டன. செய்திகளில் நிறைவாக இன்றைய வானிலை. இன்றும் நாளையும் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் குறிப்பாக தென் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களில் மழையுடன் கூடிய வானிலை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென், ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அனுராதபுரம் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் பிற்பகல் வேளைகளில் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களில் பல தடவைகள் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. தென்கரையோர பகுதிகளில் சிறிதளவான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. தென் சப்ரகமுவ, மத்திய, மேல் மற்றும் ஊவா மாகாணங்களில் பலத்த மின்னல் தாக்கத்திற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இந்த அளவில் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மதியம் 12 மணிக்கு எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் யூடிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.